உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஏன் கேட்குறேன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு சில இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது, கடவுளே யாராச்சும் நம்மளை இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருப்போம். அந்த சமயத்தில் முகப்பரிச்சயமே இல்லாத ஒரு சில நபர்களால் நமக்கு அந்த உதவி கிடைச்சிருக்கும். அவங்க நம்மளை அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு வினாடி நம்ம கண்ணுக்கு அந்த முகப்பரிச்சயம் இல்லாத நபர் தான் கடவுளாகவே தெரிஞ்சிருப்பார். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் நடந்திருக்கும். துர்வாச முனிவரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பயங்கர கோவக்கார முனிவர் அவரு. அவருடைய சக்தி பாத்தீங்கன்னா, அவர் வாழ்த்தனா அது அப்படியே பலிக்கும். அவரு சாபம் கொடுத்தா அது கடவுளாவே இருந்தாலும் அந்த சாபம் பலிக்கும். அப்படிப்பட்ட அசாத்திய திறமைகளும் சக்திகளும் கொண்டவர் தான் துர்வாச முனிவர். அப்படிப்பட்ட துர்வாச முனிவருடைய சாபத்துல இருந்து பாண்டவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். தர்மர் சூது விளையாட்டுல தனது மனைவி, மக்கள், நாடுன்னு எல்லாத்தையும் இழந்திருப்பாரு. அப்படி இழந்த எல்லாத்தையும் அவர் திரும்ப பெறணும் அப்படின்னா 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு மாறு வேடத்துல யாரு கண்ணிலையும் படாம ஆக மொத்தம் 13 ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ளணும் அப்படின்னு அவருக்கு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. இதனால பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் போறதுக்காக வனத்துக்கு போயிட்டாங்க. அப்படி அவங்க போன இடத்துல நிறைய முனிவர்களை மீட் பண்ணாங்க. தௌமியர் அவர் பேரு. அவரு தர்மருக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்யறாரு. அந்த மந்திரத்தோட பேர் என்னன்னா ஆதித்த மந்திரம். இது சூரியனை நோக்கி டெய்லியும் கழுத்தளவு நீர்ல நின்று கூறக்கூடிய ஒரு மந்திரம். இத தர்மரை செய்யும்படி அந்த முனிவர் அறிவுறுத்தி விட்டு சென்றிருப்பாரு. இதனால தர்மரும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த முனிவர் சொன்னபடியே டெய்லியும் கழுத்தளவு நீர்ல நின்னுட்டு சூரியனை நோக்கி அந்த மந்திரத்தை பக்தியுடன் சொல்லிக்கிட்டே வருவாரு. அப்படி ஒரு நாள் சூரியன் தர்மருக்கு காட்சி தந்து தர்மரை வாழ்த்தியத்தோடு மட்டும் இல்லாம ஒரு அக்ஷய பாத்திரத்தையும் தந்திருப்பாரு. அது என்ன அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்பவே சிறப்புகள் வாய்ந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்துல அல்ல உணவு குறையாம வந்துகிட்டே இருக்கும். அந்த பாத்திரத்தை வச்சு ஒரு ஊருக்கே சாப்பாடு போடலாம். அவ்வளவு உணவு அந்த பாத்திரத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை சூரிய தேவன் நம்ம தர்மருக்கு தராரு. இந்த பாத்திரத்தை வச்சு பாண்டவர்கள் வனத்துல ஒரு குடில் அமைச்சு அந்த பாத்திரத்துல இருந்து எடுக்கக்கூடிய உணவுகளை டெய்லியும் அவங்க சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய மொத்த முனிவர்களுக்கும் கொடுத்து வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. இது இந்த பக்கம் வனத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த சைடு அஸ்தினாபுரத்துல வனத்துக்கு அமைச்சாங்கல்ல இவங்க எல்லாரையும், நம்ம துரியோதனன் மற்றும் அவரது சகோதரர்கள்லாம் அவங்க சும்மா இருப்பாங்களா? வனத்திலையும் பாண்டவர்கள் எப்படிரா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அவங்களை எப்படியாச்சும் கெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அந்த சைடு ரொம்ப மும்பரமா ஒரு திட்டம் தீட்டுறாரு. அப்ப துரியோதனன் என்ன நினைக்கிறாருன்னா, ராஜசூய யாகம் அப்படிங்கிற யாகத்தை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம பாண்டவர்களை ஈஸியா போர்ல வென்று வெற்றி வகை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படியே போய் நிறைய முனிவர்களை மீட் பண்ணும்போது, ராஜசூய யாகம் ஏற்கனவே நடத்தின தர்மர் உயிரோட இருக்கும்போது நீ அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க. இதனால ராஜசூய யாகத்துக்கு ஈக்குவலான வைஷ்ணவ வேள்வி அப்படிங்கிற ஒரு வேள்வியை நடத்தலாம் அப்படின்னு துரியோதனன் திட்டமிடுறாரு. வைஷ்ணவ வேள்வி அப்படிங்கிறது பொன் கலப்பையால நிலத்தை உழுது ஏற்றக்கூடிய ஒரு வேள்வி. அந்த வேள்வியை சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறாரு துரியோதனன். கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறாரு. மறுபடியும் அவருக்கு காண்டாகுது. ஏன்னா பாண்டவர்கள் கிட்ட ஒரு அட்சய பாத்திரம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு. இப்போ துரியோதனனுடைய மைண்ட் சும்மா இருக்குமா? மறுபடியும் பாண்டவர்களை எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துலதான் துர்வாச முனிவர் அவருடைய 10,000 சீடர்களையும் கூப்பிட்டுட்டு துரியோதனனுடைய அரண்மனைக்கு வராரு. அதாவது அஸ்தினாபுரத்துக்கு வராரு. இத பார்த்த உடனே இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் நினைக்கிறாரு. துர்வாச முனிவரையும் அவருடைய 10,000 சீடர்களையும் விழுந்து கவனிக்கிறாரு. அவ்வளோ நல்லா உபசரிக்கிறாரு. துரியோதனன் கொடுத்த உபசரிப்புல மகிழ்ந்து போன துர்வாச முனிவர் துரியோதனனுக்கு இப்போ ஒரு வரத்தை தராரு. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம துரியோதனன் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்கிறாரு. பாருங்க, நீங்க இதே மாதிரி வனத்துல இருக்கக்கூடிய எனது சகோதரர்களான பாண்டவர்களுடைய குடிலுக்கும் போயிட்டு அவங்க உபசரிப்பையும் ஏத்துக்கணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு ஒரு வரத்தை கேட்டுடுறாரு. இவர் ஏன் இப்படி கேட்கிறாரு அப்படின்னா, ஒரு தடவை அந்த அட்சய பாத்திரத்தை சாப்பிட்டு கழுவி வச்சுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் மறுநாள் தான் அந்த அட்சய பாத்திரத்துல நம்மளால சாப்பாடு எடுக்க முடியும். அந்த கேப்ல துர்வாச முனிவர் ஒருவேளை போனாருன்னா
அவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் உணவு கொடுக்க முடியாத நிலை வந்து பாண்டவர்களுக்கு வரும். துர்வாச முனிவர் தான் ஏற்கனவே கோவக்காரர்ல, சும்மாவே காண்டாவாரு. மறுபடியும் அவர் கோவப்பட்டு எதனா சாபத்தை பாண்டவர்களுக்கு தருவாரு. இதனால பாண்டவர்கள் அழிவாங்க அப்படின்னு நம்ம துரியோதனன் வந்து ஒரு கால்குலேட் பண்ணாரு. இப்போ துரியோதனன் கேட்ட வரத்தை துர்வாச முனிவரும் ஏத்துக்கிட்டு நீ சொன்னபடியே நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இப்போ வனத்துக்கு போறாரு, பாண்டவர்களுடைய குடிலுக்கு. துர்வாச முனிவரும் அவருடைய 10,000 சீடர்களும் பாண்டவர்களுடைய குடில நோக்கி வந்துட்டு இருக்கிற செய்தி பாண்டவர்களுக்கு இப்ப தெரிய வருது. அவங்க 5 பேருடைய முகத்திலையும் திரௌபதியோட முகத்திலையும் ஆடல அவ்வளோ பயம் நிறைந்து கலக்கமடைந்து காணப்படுறாங்க. காரணம் என்னன்னா, துரியோதனன் நினைச்ச மாதிரியே அவங்க அந்த அட்சய பாத்திரத்துல இருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்க. இப்போ துர்வாச முனிவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் எப்படி உணவளிக்கிறது, யாருக்குமே என்ன பண்றதுன்னு புரியல. அந்த இக்கட்டான சூழ்நிலையில திரௌபதி கண்ணை மூடி வாசுதேவா அப்படின்னு நினைச்சு கிருஷ்ணரை வேண்டிக்கிறாங்க. அந்த நேரம் திரௌபதி அழைத்த உடனேயே கிருஷ்ண பகவான் அங்க காட்சி தராரு. வந்த உடனே என்ன திரௌபதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப திரௌபதி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி முனிவரும் அவருடைய சீடர்களும் வராங்களாம், நாங்க அட்சய பாத்திரத்துல இருந்து உணவு எடுத்து சாப்பிட்டுட்டு கழுவி வச்சுட்டோமே, இப்போ அவங்களுக்கு எப்படி நாங்க உபசரிக்கிறது, நாங்க உபசரிக்காம போனா அவரு எங்களுக்கு சாபம் கொடுத்துருவாரே மாதவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கம் அடைஞ்சு பேசுறாங்க. உடனே கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்துட்டு வா, முதல்ல நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே திரௌபதி வந்து என்ன மாதவா நீங்களும் எங்களை சோதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, நான் சொன்னதை செய் திரௌபதி, போயிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து வந்து என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே திரௌபதியும் அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கிருஷ்ண பகவான் கிட்ட தராங்க. கிருஷ்ண பகவான் அந்த பாத்திரத்தை நல்லா உத்து பார்த்துட்டு அந்த பாத்திரத்தோட மூளையில ஒரே ஒரு பருக்கு இருக்கும், அந்த பருக்கையை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்ட உடனேயே வேகமா வந்துட்டு இருக்கிற துர்வாச முனிவருக்கும் அவருடைய 10,000 சீடர்களுக்கும் 10 நாள் சாப்பாட்டை ஒரே வேளையில சாப்பிட்டா மாதிரி வயிறு வந்து அவ்வளவு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. என்னடா இது, இவ்வளவு நேரம் நமக்கு பசி எடுத்தது, இப்ப பசியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. உடனே அங்கிருந்து வந்த முனிவர் நேரா வந்து பாண்டவர்களை பார்த்து, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்து உணவை ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலையில எங்க வயிறு இல்ல, நாங்க நிச்சயமா இன்னொரு நாளைக்கு உங்க குடிலுக்கு வருகை தந்து உங்களுடைய உபசரிப்பை ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வாழ்த்துட்டு போயிடுறாரு. பாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவித ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த ஒரு உணர்வு அது. இதனாலதான் நம்ம வீடுகள்ல கூட சொல்லுவாங்க, எப்பவுமே இரவு நேரத்துல அந்த சோற்று பானைய வந்து மொத்தமா தொடச்சு வைக்க கூடாது, ஒரு 4 சோறாச்சும் அதுல உள்ள போட்டு தண்ணி ஊத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க, துர்வாச முனிவருக்கு பயந்து வாசுதேவ கிருஷ்ணரே டைரக்டா வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னா துர்வாச முனிவர் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முனிவரா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி.